நல்ல ஆட்களோடு பழகுங்க, நல்ல ஆட்களோடு பேசுங்க, நல்ல ஆட்களோடு காரியங்களை ஷேர் பண்ணுங்க. சில மக்கள் விட்டு விடலாம் நினைச்சா கூட அவங்க பேசுகிற பேச்சு நம்ம விட்டு விட வேணாங்கிற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அவங்க உங்களை தூண்டி விடுறவர்கள், நல்ல இன்ஃப்ளூயன்ஸ் கொடுக்குறவங்க. 1 கொரிந்தியர் 11:1 நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் நீங்கள் என்னை பின்பற்றுவர்களாக இருங்கிறார். நீங்க எதை பின்பற்றுகிறீர்களோ அதைத்தான் சென்று அடைவீர்கள். நீங்க எதை ஃபாலோ பண்றீங்களோ அங்கே தான் போவீங்க. நீங்க எதை ஃபாலோ பண்ணுகிறீர்களோ அதோட நீங்க ஐக்கியம் வைத்திருக்கிறீர்கள் அர்த்தம். 1 கொரிந்தியர் 15 சொல்றாரு, ஆகாத சம்பாசனை நல்லொழுக்கத்தை கெடுக்கும் இருக்கு. சம்பாசனைன்னா என்ன? பேசுறதுன்னா என்ன? ஷேரிங் அண்ட் ஃபெல்லோஷிப். நான் அவர்கிட்ட பேசுகிறேன், அவர் என்கிட்ட பேசுகிறாரு. ஷேரிங் அண்ட் ஃபெல்லோஷிப். எந்த காரியத்தோட ஃபெல்லோஷிப் வச்சுருக்கிறீர்களோ அதனுடைய தாக்கம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும். யாரோட நேரம் செலவழிக்கிறீங்க? இங்கே சொல்லுகிறது ஆகாத சம்பாசனை, ஆகாத தேவையில்லாத ஷேரிங் அண்ட் ஃபெல்லோஷிப் உங்களோட நல்லொழுக்கத்தை கெடுக்கும் இருக்கு. நம்மை சுற்றி நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய நல்ல காரியங்களும் இருக்கிறது, கெட்ட காரியங்களும் இருக்கிறது. எந்த காரியத்துக்கு ஈல்டு பண்ணுகிறீர்கள் என்பது அதனுடைய விளைவை உங்கள் வாழ்க்கையில் பார்ப்பீங்க. நான் யாரோடையும் பழகுவேன், யாரோடையும் சுற்றி தெரிவேன், ஆனால் என் வாழ்க்கையில் எதுவுமே நடக்காதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மதியீனமாக வாழ்றீங்கன்னு அர்த்தம். யாரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க முக்கியம். எதை ஃபெல்லோஷிப் பண்ணுகிறீர்களோ அதை நீங்கள் பார்ட்டேக் பண்ணுவீங்க. எதை உற்று பார்க்கிறீர்களோ அதனுடைய ஒரு உருவமாக நீங்கள் மாறுவீங்க. சினிமா 3 மணி நேரம் பார்க்குறீங்க, பார்த்தா என்ன வைங்க? அதே மாறுவோம். சினிமா பார்த்தோம்னா அழுது இருக்கும் இல்லையா? அழுதுருக்கும், ஒரு காலத்தில் அழுதும்ல. ஏன்? நம்ம வீட்டில் இலை விழுந்தது மாதிரி அழுவோம். அப்போது உங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் கொடுக்குது உங்களுக்கு. இது ஸ்பிரிச்சுவல் லாங்க. எதோட பழகிறீர்கள், எதை பேசுகிறீர்களோ அதனுடைய பங்காக மாறுவீங்க நீங்கள். அதான் ஷேரிங் அண்ட் ஃபெல்லோஷிப்புங்கிறோம். ஒரு டேபிளில் உட்காந்துருக்கீங்க, 4 நண்பர்கள், 3 மட்டன் பிரியாணி வாங்குகிறோம், 2 ஃபுல் தந்தூரி வாங்குகிறோம், ஒரு 3 சுக்கா வாங்குகிறோம். என்ன செய்வீங்க? சாப்பிடுவீங்க. அதுக்குத்தான் நான் வாங்கியிருக்கோம். அப்புறம் என்ன ஜெபம் பண்ணுறக்கா வாங்கியிருக்கோம்? சாப்பிடுவோம். என்ன பண்ணுவோம்? ஷேர் பண்ணுவோம். ஏன்னா 4 நான் சொன்னேன், அதனால தான் 4 பேர் 3 மட்டன் பிரியாணி தான் சொன்னேன் நான். என்ன பண்ணுவோம்? ஷேர் பண்ணுவோம். நீங்கள் கொஞ்சம் வச்சுக்கோ, நீங்கள் கொஞ்சம் வச்சுக்கோ, நீங்கள் கொஞ்சம் வச்சுக்கோ, இதை கொஞ்சம் எடுத்துக்கோன்னு ஷேர் பண்ணுவோம். அந்த டேபிளில் நீங்கள் உட்காந்துருக்கீங்கன்னா அந்த டேபிளில் தான் சொல்கிறது நண்பர்களாக கூடுறது, அதோட உங்கள் வீட்டில் இருக்க டேபிள். அந்த டேபிளில் இருக்கிறது எல்லாரையும் ஷேர் பண்ணுறோம். அதே மாதிரி யாரோட நீங்கள் ஐக்கியம் வைத்திருக்கீங்களோ அவர் தங்களுக்குள்ளே இருக்கிறது உங்களை ஷேர் பண்ணுறாங்க. எப்படி டேபிளில் இருக்கிறது வயிற்றுக்குள்ளே போதோ, தேவையில்லாத ஆட்களோட பழகுனீங்கன்னா அவனுக்குள்ளே இருக்கிறது உங்களுக்குள்ள விட்டு போயிடுவான். ஏன்னா அதனால தான் யாரோட ஷேர் பண்ணுறோம், யாரோடைய பேச்சு பேசுகிறோம் முக்கியம். வேதம் சொல்லுவது ஞானிகளோட சஞ்சரி, ஞானியாவாய், மூடனுக்கு தோணனாகாதை, அப்பொழுது நாசமாவாயின் இருக்கு. மூடனாவான்னு சொல்லலை, நாசமாவா போன்னு இருக்கு. நான் வாசிங்க நீதிமொழி 13:20. ஞானிகளோடு சஞ்சரிக்கிறவன் ஞானம் அடைவான், மூடருக்கு தோழனோ நாசம் அடைவான் இருக்கு, அழிஞ்சு போவான் இருக்கு. மதியனமான ஆட்களோட பேசுகிறது, அவர்களை ஃபாலோ பண்ணுறோம்னா நல்லா வாழ முடியாது. சில ஆட்களோட பழகுங்க, உங்களை எவ்வளோ ஏன் விட்டு விடலாங்கிற ஒரு எண்ணத்தை கொடுத்துருவான். அவனும் விடுவான், உங்களே விட வைப்பான். நல்ல ஆட்களோடு பழகுங்க, நல்ல ஆட்களோடு பேசுங்க, நல்ல ஆட்களோடு காரியங்களை ஷேர் பண்ணுங்க. சில மக்கள் விட்டு விடலாம் நினைச்சா கூட அவங்க பேசுகிற பேச்சு நம்ம விட்டு விட வேணாங்கிற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அவங்க உங்களை தூண்டி விடுறவர்கள், நல்ல இன்ஃப்ளூயன்ஸ் கொடுக்குறவங்க. மோசே போகிறார், 1.5 மாதம் மேலே உட்காந்துருக்காரு. 40 நாள் இல்லை, 40 நாள் கீழே இருங்க, ஒன்றுமே செய்யாமல் காத்திருக்கன்னாரு.
எப்படி ஜனங்கள் ஆரோனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க. ஆரோன் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அங்கே போன மோசைக்கு என்ன ஆனார்னு தெரியல, அந்த மோசை இருக்கிறாரா செத்து போனார்னு தெரியல. நமக்கு ஒரு தலைவனையும் தெய்வத்தை நம்ம உருவாக்குன்னு சொல்லிட்டு மோசே அப்படி இருந்திருந்தாருன்னா பேசியிருக்க மாட்டாங்க. இந்த மோசோட இன்ஃப்ளூயன்ஸ் வேற. ஆரோன்ட்ட பேசுகிறோன்னா அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸுக்கு ஆரோன் இணங்குறான். இந்த எண்ணத்தை கொடுத்தது யாரு? பிசாசு கொடுக்குறான். அந்த ஜனங்கள் அழியணும், கர்த்தர் சொன்ன வார்த்தை மீறணும். கர்த்தர் சொன்னார், என்னை இல்லாமல் உனக்கு வேற தேவன் வேணான்னாரு. முதல் கற்பனையை மீறாங்க. எப்பப்பெல்லாம் லா கொடுக்கப்படுகிறதோ லாவை கொண்டு பிசாசு டெம்ப்ட் பண்ணுவான். இந்த மரத்தின் கனியை சாப்பிடாதேன்னு சொன்ன உடனே அதில் தான் கவனமாக இருந்துச்சு. நமக்கு சில காரியம் செய்யணும்னு தெரியும், சில காரியம் செய்யக்கூடாதுன்னு தெரியும். அப்படி இருந்தாலும் பிசாசு டெம்ப்ட் பண்ணுறான். கீழே மோசே இருக்காருன்னு வச்சுங்க, மோசேட்ட பேசியிருப்பானா? நம்ம இவ்வளோ தங்கத்தை வச்சு ஒரு பொன்னினால் செய்த காலை உருவாக்கும்னு சொல்லியிருப்பானா? வாய்ப்பே இல்லைன்னு இருப்பாரு. ஆனால் ஆரோன் என்ன காரணத்துக்காக ஈல்டு பண்ணுறாரு, இணங்குறாரு. இணங்கி அதுக்கு அப்படியே ஒரு பொன்னினால் செய்த காளையை செய்கிறாங்க, வேற தெய்வங்களை உருவாக்குறாங்க. ஏன்னா சரியான அங்கே லீடர்ஷிப், சரியான ஃபெல்லோஷிப் அங்கே இல்லை. மோசே மேலேருந்து வர்றாரு, 3000 பேர் சாகுறான். 3000 பேர் லேவியர்கள் வெற்றி கொண்டாங்க. அந்த பொன்னினால் செய்த காளையை சுட்டு இடிச்சு ஆற்றுல கரைச்சி விட்டாங்க. எந்த ஆறு நினைக்காதீங்க, எந்த ஆற்றுல கரைச்சாங்கன்னு தெரியலையே, நம்ம போயிட்டு வந்துடலாமான்னு. அது நடந்து கிட்டத்தட்ட 4000 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. அதனால சரியான இன்ஃப்ளூயன்ஸ் அவசியங்க. யாரை பின்பற்றோம், யாரோட நேரம் செலவழிக்கிறோம் ரொம்ப முக்கியம்.